ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாம்பி மூவி தான் பார்க்க போகிறோம். 2022 ரிலீஸ் ஆன ஜாம்பிவிலின்ற இந்தியன் மராத்தி லாங்குவேஜில் எடுத்த படம் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக மூவிக்குள்ளே போகலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்லேயே விஸ்வான்ற ஒருத்தரை தான் காமிக்கிறாங்க. இவர் ஊரில் ஒருத்தருக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வராரு. இவர் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா ஜனட்டா நகர். இவர் எப்பயுமே அவருடைய ரைட் ஹேண்டை தான் பாக்கெட்டில் விட்டுட்டே இருப்பார். ஏன் வச்சிருக்காரு என்னன்றது தெரியல. அந்த ஏரியா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவர் தான் தட்டி கேட்பாரு. அந்த ஏரியாவோட லோக்கல் லீடர்னு கூட வர சொல்லலாம். ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா எல்லா பெட்டுமே ஃபில் ஆயிருக்கு. ஒவ்வொரு பேஷண்ட்டும் வள்ளியில தாங்க முடியாம கத்துறாங்க. இதை பார்த்துட்டு விஸ்வா அங்குள்ள டாக்டர்கிட்ட என்ன இன்னைக்கு இவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, என்னாச்சு, ஏதாவது சைனீஸ் டிசீஸ் எதுவும் பரவுதா? உடனே டாக்டர், சைனீஸ் டிசீஸ் இருந்தா ஃபுட் பாய்சன், வாமிட் இதெல்லாம் வரும், ஆனா அதெல்லாம் அது கிடையாது. சரி ஓகே, நீங்க டாக்டர் தானே, என்னாச்சுன்னு சொல்லி கண்டுபிடிங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லா பேஷண்ட்டும் கத்துறாங்க, எதுவுமே கண்டுக்காம இருக்கீங்க. உடனே டாக்டர், நான் என்ன பண்றது இவ்வளோ பேஷண்ட் இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாவுக்கு கோவம் வந்து அவனுடைய ரைட் ஹேண்டா டாக்டரோட கழுத்தை பிடிச்சு தூக்கிடுது. டாக்டர், இது நான் ஒன்றும் பண்ணல, ஜக்கு தான் பண்ணது, ஜக்கு விடு விடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் ஏன் அவன் கை கூட பேசிக்கிட்டு இருக்கான்றதும் தெரியல. உடனே அந்த டாக்டர் போலீஸுக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே விஸ்வா கையை எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அந்த இடத்துல பெட்ல படுத்திருந்த பேஷண்ட் வழியில பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதை யாருமே கண்டுக்கிறல. பேஷண்ட் ஒரு ஜாம்பியா மாதிரி ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே போகுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு அப்படியே வெளியே நடந்து போகுது. அப்ப எதிரில் வந்த ஆளை அப்படியே கடிச்சு கொதறிடுது. இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் ஒரு இன்ஜினியர். இவன் ஒய்ஃபோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடியிருக்க வருவான். ஹீரோவோட ஒய்ஃபும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துறாங்க. அங்க பார்த்தா அங்க ரெண்டு பேரும் நீங்க தான் தனியா ரொம்ப செலவழிக்கிறீங்க, இல்ல நீங்க தான் தனியா செலவழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் வந்து நாங்க இந்த புதுசாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீங்க இங்க இருங்க, ஆனா அதிகமா தண்ணியெல்லாம் செலவழிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க என்னன்றது அவங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோ அப்படியே மறுநாள் காலையில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கப்ப ஒரு டிராஃபிக் ஆகுது. அது என்னன்னு பார்த்தா அங்கனுக்குள்ள ஒரு பெரிய பைப்பில் தண்ணி லீக்கேஜ் ஆகிறத பார்க்குறான். அந்த பெரிய பைப்பில் இருந்து தண்ணி லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த ஏரியா மக்கள் நான் தான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து கார்கிட்ட நின்று உங்ககிட்ட தண்ணி இருக்குமான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ என்கிட்ட தண்ணி இல்லைன்னவனே அந்த சின்ன பொண்ணு போயிடுறா. அங்கதான் தண்ணி வருது, இந்த பொண்ணு ஏன் என்கிட்ட வந்து கேட்குறா, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிக்கிறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. அது ஒரு அக்வா மினரல் வாட்டர் கம்பெனி. அங்கதான் நம்ம ஹீரோ இன்ஜினியரா ஒர்க் பண்ண போறான். அங்க உள்ள மேனேஜர் அந்த கம்பெனியை நம்ம ஹீரோவுக்கு சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல மக்கள் தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க போலக்கே, நான் வர வழியில பார்த்தேன். அப்படி இருக்கப்ப உங்களுக்கு எப்படி இவ்வளவு தண்ணீர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த ஊர்ல வர்றது எல்லாமே அழுக்கு தண்ணி. நம்ம கம்பெனியில் உள்ள டேப்லெட் மூலமா தண்ணியை ஃபில்டர் பண்ணி பூஸ்ட் பண்ணி நல்ல தண்ணியை நம்ம தயாரிக்கிறோம். என்ன புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா சார் கரெக்டா தான் சார் சொல்றீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறப்ப வெளியே சவுண்டு கேட்கு. வெளியில வந்து பார்த்தா நம்ம விஸ்வா அவங்க ஊர் ஏரியா மக்களை கூட்டிட்டு வந்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றான். போராட்டம் பண்ணிட்டு கம்பெனிக்கு உள்ளர வர்றப்ப அங்க உள்ள செக்யூரிட்டி எல்லாம் வந்து தடுக்கிறாங்க. உடனே நம்ம விஸ்வாவோட கையை அவனை கழுத்தை பிடிச்சு தூக்கிடுது. மேனேஜர் சொல்றாரு, நீ போராட்டத்தை நிப்பாட்டலைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. உடனே விஸ்வாவும் அமைதியா கிளம்பிடுறான். ஏன் சார் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு மேனேஜர், ஏன் ஜனட்டா நகரோட லீடரு எப்ப பார்த்தாலும் போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், இதெல்லாம் நீ கண்டுக்கிறாத, ஓ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போறான். அங்க அவங்க ஒய்ஃப் பிரெக்னன்சியா இருக்கிறதுனால காரமா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்நேரத்துல எங்கம்மா கடை இருக்கும், எல்லா கடையும் பூட்டி இருப்பாங்கல்ல, ஓகே நான் போய் பாக்குறேன், கடை இருந்தா வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில கிளம்புறான். வர வழியில பார்த்தா எல்லா கடையுமே பூட்டி இருக்கு. அங்க பார் மட்டும் தான் திறந்திருக்கு. சரி ஓகே இதுல போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு அதே பார்ல தான் நம்ம விஸ்வாவும் இருக்கான். அவனுக்கு கால் வரவும் போன் பேசிக்கிட்டே வெளியில போயிடுறான். நம்ம ஹீரோ ஆர்டர் பண்ண டிஷ்ஷை வாங்கிட்டு அப்படியே போன் பேசிக்கிட்டே வெளியில வரான். அப்படின்னு பார்த்தா எதுக்கு ஒரு ஜாம்பி நிக்குது. அது அவனை கடிக்க வருது. அவனை பார்த்து ரொம்ப பயந்து போறான். திரும்ப தடுத்து விடுறான். திரும்பவும் கடிக்க வருது. இதை பார்த்த விஸ்வா உடனே பக்கத்துல வந்து அந்த ஜாம்பி அவன் ஹேண்டால தூக்கி பறக்க விட்டுறான். இங்க பாரு என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லி ஹீரோ பயந்துட்டு சொல்றான் விஸ்வாவை பார்த்து, நீ அந்த வாட்டர் கம்பெனில வேலை பார்க்கறவன் தானா அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாவோட ஹேண்டை அவனை அடிக்க வந்துருது. உடனே விஸ்வா, ஜக்கு விடு, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோ அவங்க பார்க்கு வெளியில பாத்துக்கிட்டு இருக்கவங்ககிட்ட, இவன் ஒரு லூசு, இவன் ஒரு சைக்கோ, இவன் கூட யாரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹார் எடுத்துட்டு போயிடுறான். ஆனா அங்க இருந்த ஜாமி பார்ல இருக்கவங்களை கடிக்கிறதுக்காக வேமா போகுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ ஜாம்பி மாதிரி எப்படிலாம் ஆக்ஷன் பண்ணுச்சோ அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். என்னது ஜாம்பியா அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் கேட்கிறாரு. ஆமா சார், அந்த ஜாம்பிய நம்ம விஸ்வான்ற ஒருத்தன் தான் அவன் ரைட் ஹேண்டால தூக்கி வீசிட்டான். அது மட்டும் இல்ல எங்க கம்பெனிலையும் அவன் தான் வந்து போராட்டம் பண்ணான். அது மட்டும் இல்ல சார், அங்க தடுக்க போன செக்யூரிட்டி கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு ஜக்கு விட்டுருன்னு சொல்லிட்டு அவன் கை கூட அவனே பேசிக்கிறான். அவனை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அதனால அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும்
பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியெல்லாம் அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுப்பா, அவன் சன்னட்டான் நகரில் பெரிய ஆள்பலத்தோடு இருக்கான், அது மட்டும் இல்லை அரசியலும் நான் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோவோட ஒய்ஃபு இல்லை சார் கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ மறுநாள் அவனுடைய கம்பெனிக்கு போய் வாட்டர் பொல்யூஷன் ஃபைலை தேடுறான். ஆனால் ஃபைல் கிடைக்கல. உடனே அங்குள்ள மேனேஜர்கிட்ட போய் சார் அந்த ஃபைல் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேனேஜருக்கு பார்ட்டி இருக்குப்பா, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சார் பார்ட்டியா? இல்லை சார் நான் ஃபைல் கேட்டேன் அப்படின்ற மாதிரி. இல்லைப்பா பார்ட்டிக்கு கிஃப்ட்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோக்கு இதுல இருந்தே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. நம்ம விஸ்வா அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கே போயிட்டு சார் என் மேலே யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாமே. ஆமாப்பா அந்த வாட்டர் கம்பெனி இன்ஜினியர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப கொடூரமாக ஒரு மனுஷன் பல்ல வச்சுக்கிட்டு ஜாம்பின்ட்டு அவனை கடிக்க போச்சாங்களாப்பா, நீ கூட அதை கையை வச்சு தூக்கி எரிஞ்சியாமலாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் சார் நான் தான் அந்த ஜாம்பியை அடித்தேன், ஆனால் நான் பண்ணலை, என் ஜக்கு தான் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்த இன்னொரு போலீஸ்கார் விஸ்வாவோட ஹேண்டில் விலங்க மாட்டி ஜெயிலுக்குள்ள எடுத்துட்டு போய் இன்னொரு கைதி கூட கையில் இந்த விலங்க சேர்த்து மாற்றி விட்டுறாரு. என்னையே சார் அரெஸ்ட் பண்ணீங்க, நான் ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி விஸ்வா கேட்க உடனே போலீஸ்கார் உடனே அரெஸ்ட் பண்ணலப்பா, ஜக்குவை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லிட்டு சிரிக்கிறார். இந்த பக்கம் மேனேஜர் சொன்ன பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ போயிருக்காரு. அங்க போன உடனே அங்க வாட்டர் கம்பெனியோட ஓனரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஏதோ நீ ஃபைலை பத்தி பேசினியாமே, நீ ஃபைல்லாம் கேட்க கூடாது, ஓ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே நம்ம ஹீரோ ஓகே சார் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் வேலைக்காரவங்களும் சேர்ந்து ஷாப்பிங் போறதுக்காக கால் டாக்ஸி பண்ணிருப்பாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் வர வழியில நிறைய ஜாம்பிஸ் இருக்கும். அந்த ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி வந்ததுன்னா பார்க்கிட்ட கடிபட்ட மனிதர்கள் எல்லாம் ஜாம்பியா மாறி இருப்பாங்க. அந்த ஜாம்பிஸ்ட அந்த கார் டிரைவர் மாட்டிக்கிடுவான். போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம விஸ்வா சார் என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல இருந்த கைதி நக்கலா சிரிக்கும். இதை பார்த்தோன்னே விஸ்வாவுக்கு கோவம் வந்தோடனே அவனுடைய ஹேண்டு அவன் கழுத்தை பிடிச்சு தூக்கிடுது. இதை பார்த்த வெளியில இருந்த போலீஸ் செல்லை ஓபன் பண்ணி உள்ளர வந்து விஸ்வாவோட கையை லத்தியால அடிக்கிறாரு. உடனே ஜக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு ஜாம்பி உள்ளர புகுந்து செல்லுக்குள்ள வந்து அந்த போலீஸ் அப்படியே கடிக்க ஆரம்பிக்குது. உடனே விஸ்வா அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளரையே தள்ளி விட்டு அந்த செல்லை லாக் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க ரெண்டு பேருமே. அந்த போலீஸ்காரும் ஜாம்பியா மாறிடுறாரு. இதை பார்த்த விஸ்வா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கப்பயே பின்னாடி பார்த்தா உருன்னு சவுண்ட் கேக்குது. யாருடான்னு பார்த்தா அந்த இன்னொரு கைது, அவனும் செல்லுக்குள்ள ஜாம்பிட்ட கடி வாங்கியிருப்பால, பார்த்தா அவனும் ஜாம்பியா மாறிட்டான். உடனே அவனை கடிக்க விடவாம நம்ம விஸ்வா தடுத்து விடுறான். ஒரு கட்டத்துல ஒரு மண்பானையை வச்சு டமார்னு தலையிலே அடிக்கிறான். தண்ணி பட்டவனே அந்த ஜாம்பி அமைதியா மாறிடுது. இதை பார்த்துட்டு அப்படியே என்ன தண்ணி பட்டவனே அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டன் ஆகுறான். மீடியாவை சேர்ந்த ரெண்டு பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வர்றாங்க. அந்த டைம் பார்த்து அந்த கைவிலங்க சாவி போட்டு ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த மீடியால உள்ளவங்க என்ன போலீஸ்லாம் அடிச்சு போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கேக்குறாங்க. இல்ல நான் ஒன்னும் தப்பிக்கல, அப்படியே செல்லுக்குள்ளர பாருங்க எப்படி இருக்காங்க. அவங்கள பார்த்த இந்த பொண்ணு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். இது எப்படி இருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது எதுவும், இங்க இருந்தா நமக்கு ஆபத்து மட்டும் வரும், உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றான் விஸ்வா. இடத்தை விட்டு மூணு பேருமே ஒரு கார்ல கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் அபார்ட்மெண்ட் காம்பவுண்ட உடைச்சுக்கிட்டு எல்லா சாம்பிஸுமே உள்ளர வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடி ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஒரு தாத்தா கண்ணை வச்சுட்டு இருக்காரு. அந்த கண்ணை வச்சு ஜாம்பி வரப்ப சுடுவாருன்னு பார்த்தாம சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட ஒய்ஃப் அந்த கண்ணை வாங்கி அந்த ஜாம்பியை உடனே ஒரே அடிச்சு போட்டு மாடிப்படியில ஏறி மூணு பேரும் போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு பணக்காரரும் இருப்பாரு, அவனோட ஒரு குண்டு பையனும் வருவான். ரெண்டு பேரும் சொல்றாங்க மாடியிலையும் சாம்பிஸ் நுழைஞ்சிருச்சு, உடனே கீழே போங்க அப்படின்னு சொல்லவும் கீழே எல்லாரும் வர்றாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு காரை பார்க் பண்ற இடத்துக்கு வருவாரு. காரை பார்க் பண்ண பார்த்தா அந்த இடத்துல ஜாம்பிஸ் எல்லாம் இவர் கார் சவுண்டு கேட்டோடனே வந்து தட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பயந்த நம்ம ஹீரோ அவன் பர்ஸ்ல இருந்த சாமி போட்டாவை எடுத்துட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்த 5 பேரும் இதை பார்த்துட்டு அங்க உள்ள காரை எல்லாத்தையும் தட்டுறாங்க. தட்டினவனே கார் சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டை வச்சு சாம்பிஸ்லாம் அதை நோக்கி போக ஆரம்பிக்குதுங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 5 பேரும் நம்ம ஹீரோவோட காருக்குள்ள ஏறிடுறாங்க. எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க, வேற ஒரு பக்கம் போவோம் அப்படின்னு ஹீரோவோட ஒய்ஃப் சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வேற பக்கத்து ஓட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் நம்ம விஸ்வாவும் அந்த மீடியாக்காரவங்களும் என்ன போலீஸ் வண்டி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த போலீஸ்காரதான் ஜாம்பியா மாறி இருப்பாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவும் காரை ஓட்டிட்டு வந்து அந்த போலீஸ்காரை அடிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். ஹீரோ காரை கிட்ட கீழே இறங்கி வந்து சார் உங்களை அடிச்சு போட்டனா, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரை தூக்குறான். ஆனா அவன் ஜாம்பியா மாறி இருக்கு நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. உடனே அவன் கடிக்க வரவும் ஹீரோ என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்றேன். உடனே ஒரு இரும்பு ராடால போலீஸ்காரை அடிச்சு போட்டு ஒரு காய்கறி வண்டி மேல தள்ளி விட்டுறான். இந்த சவுண்டு கேட்டு அந்த ஏரியால உள்ள ஜாம்பிஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஏரியாவே முழுக்கவும் ஜாம்பியா எல்லாருமே மாறிட்டாங்க. இதை பார்த்த ஒரு பணக்காரன் இருப்பால, அவன் என்ன பண்றான்னா ஹீரோவோட வண்டியை எடுத்து ஸ்டார்ட் ஆகல. ஆனா அந்த மீடியாக்காரங்க வாங்க எல்லாரும் நம்ம கார்ல போயிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அந்த கார்ல ஏறி இவனை ஓடி வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஏறிடுறான். ஊரே சாம்பிஸா மாறிடுச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்லி காருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்றேன், நான் தான் சொன்னேன்ல எல்லாரும் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே விஸ்வா, ஆமா நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன், யாரு கடிக்கிறாங்களோ அவங்க ஜாம்பியா மாறிடுறாங்க, எந்த சாம்பிஸும் நம்மளை கடிக்காத அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க எல்லாரும் ஊர் எல்லைக்கே போயிடுறாங்க. அங்கே பார்த்தா போலீஸ் வழிமறைச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ்காரவங்க, இங்கே யாரும் இங்கே இந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது, அப்படியே எல்லாரும் உள்ளரையே ரிட்டர்ன் போயிடுங்க சார், நாங்களை யாருமே எதுவுமே கடிக்கல, நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டி காமிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல, எல்லாருமே யூட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு போலீஸ் தாத்தா. காரை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த கண்ணால் நான் யார் தெரியுமா உங்களை சுற்றுவேன் அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்கே உள்ள போலீஸ்கார் அந்த தாத்தாவை கண்ணை வச்சு எல்லாரும் ஏன் ஷூட் பண்ணீங்க, இவர் வச்சிருக்கிறது சாதாரண கண்ணு தான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த தாத்தாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்படியே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. பார்த்தா அங்க அமைதியா இருக்கு, அங்க ஆளே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அங்க உள்ள டாக்டர் பேஷண்ட் எல்லாரும் ஜாம்பியா மாதிரி எல்லாத்தையும் கடிக்க வர்றாங்க. இவங்க எல்லாரும் அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஒரு டாக்டர் இதுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்குள்ள கூப்பிடுறான். எல்லாரும் அந்த ரூம்குள்ள போயிடுறாங்க. அந்த ரூம்குள்ள போனதை பார்த்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்து அந்த டோரை டம்மு டம்முன்னு தட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்தா அந்த பொண்ணு கண்ணாடி வழியாக தான் நம்மளை பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் கிழிச்சு ஒரு லிக்விடை போட்டு ஒட்டி வச்சிடறாங்க. உடனே அந்த ஜாம்பிஸ்லாம் அமைதியாக போயிடுதுங்க. இவங்க எல்லாருமே அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த டாக்டர் எல்லாருமே பேஷண்ட் வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. அப்படியே எல்லாரையும் மாற்றி மாற்றி கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து தப்பிச்சது நானும் ஒரு நர்ஸு ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான். அங்குள்ள மீடியா பொண்ணு டிவி ஆன் பண்ணி பார்க்குறா. அங்கே ஜனடா நகர் மக்கள் தான் இன்டீசென்ட்டாக இருப்பாங்க, அவங்கனாலதான் இந்த நோய் பரவி இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே மினிஸ்டர் சொல்றான். பார்த்தா விஸ்வாவுக்கு கோவம் வந்து ஜனடா நகர் மக்கள்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, இது வேற ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கும் போலக்கே, இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இடத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு மட்டும் ஏன் தனியா ட்ரீட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறான். உடனே டாக்டர், பொண்ணு அந்த கூட்டத்துல காய்ச்சலோட வந்த பொண்ணு தான், ஆனா இந்த பொண்ணு மட்டும் ஜாம்பியா மாறல, பொண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. உடனே ஹீரோ, இந்த பொண்ணை வச்சு நம்ம நிறைய உயிரை காப்பாற்றலாம், சான்ஸ் ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார், வாட்டர் கழிவு மூலியமா ஏதாவது வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பரவ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பொல்யூஷன் ஃபைல் கேட்டேன் என் மேனேஜர்கிட்ட, ஆனால் அவர் தரமாட்டேன்ட்டாரு. அப்பயே எனக்கு டவுட் வந்தது. உடனே அந்த மீடியாக்கார பொண்ணு, வாங்க உங்கள் கம்பெனிக்கு போவோம், அங்கே தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல விஸ்வாவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளம்புறாங்க. 4 பேரும் அங்கே உள்ள ஜாம்பிஸ்லாம் திசை திருப்பிட்டு எப்படியோ ஒரு வழி அந்த வாட்டர் கம்பெனி இருக்கிற இடத்துக்கு உள்ளர வந்துடுறாங்க. உள்ளர வந்து பார்த்தா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒருத்தவங்கள மாற்றி மாற்றி கடிச்சு நிறைய ஜாம்பிஸாக மாறிடுறாங்க. நிறைய ஜாம்பிஸ் இருக்குது. ஜாம்பிஸ் எல்லாம் திசை திருப்ப ஒரு வாட்டர் கேனை தூக்கி போட்டு ஜாம்பிஸ் எல்லாம் அங்கிட்ட அனுப்பிச்சு விட்டு இவங்க பேஸ்மெண்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. 4 பேரும் பேஸ்மெண்ட் ரூம்குள்ள உள்ளர போய் பார்த்தா டின்னா வெறும் டேப்லெட்டா இருக்குது. இது அப்படியே அந்த மீடியாவில் உள்ளவனும் அந்த கேமரா மூலியமா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம் பார்த்தா அந்த வாட்டர் கம்பெனியோட ஓனரும் அந்த மேனேஜரும் பணப்பையோட வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த மேனேஜர் கையிலயும் கண்ணு வேற இருக்கும். உடனே எதுக்கு இப்படி மிரட்டுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறப்ப, நம்ம வாட்டர் தண்ணி மூலியமா தான் இந்த டிசீஸ் பரவி இருக்கு, இது ஒரு பெரிய தப்பாயிடுச்சு, இதை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர் கம்பெனியோட ஓனர் சொல்றான். இதை பார்த்த விஸ்வா அவனே கண்ட்ரோல் இல்லாம அவன் கையில உள்ள கண்ணை வச்சு அதை ஷூட் பண்றான். ஆனா அந்த கண்ணுல புல்லட் இல்ல. உடனே இதை பார்த்த மேனேஜர் டக்குன்னு அவன் கண்ணை எடுத்து விஸ்வாவை ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணிட்டு அந்த பணப்பையும் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் மேல போறாங்க. மேல போய் பார்த்தா நிறைய சாம்பிஸ் வந்து இவங்க 2 பேத்தையும் கடிச்சு கொதறி மீடியாவில் உள்ள பொண்ணு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும். உடனே நம்ம விஸ்வாவுக்கும் கடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறாங்க. பார்த்தா ஜாம்பிஸ் எல்லாம் அவங்க வந்து சுத்தி விலைக்க ஆரம்பிச்சிருது. இவங்க அந்த ஜாம்பிஸ்க்குலாம் பயந்துட்டு ஒரு ரூம்ல போய் இருக்காங்க. அப்பா ஹீரோவோட ஒய்ஃபு கால் பண்றாங்க. என்னாச்சு இவ்வளோ நேரம் இன்னும் வராமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே நாங்கள் எல்லாரும் ஜாம்பிஸ்ட்டை மாட்டிக்கிட்டோம், நீ அங்கே சேஃபாக இரு, குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவோட ஒய்ஃபு, நம்ம இங்கே இருந்தால் சேஃபாக இருக்க முடியாது, அதனால உடனே இங்கேருந்து கிளம்பணும். ஜாம்பிஸ்க்கு தெரியாமல் வர்றப்போ ஒரு சின்ன கண்ணாடி துண்டு மேலே காலை வச்சுறாங்க. இந்த சத்தம் கேட்டு ஜாம்பிஸ் எல்லாம் அவங்க பக்கம் வந்து கடிக்க வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அந்த பணக்காரரு, இவங்களோட இருந்தால் நம்ம ஜோலியும் முடிஞ்சிரும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் மெயின் கேட்டை பூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க நல்லா ஜாம்பிஸ்ட்டை மாட்டிக்கிட்டாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு அந்த குண்டு பையன் கண்ணாடி கிளாஸை உடைச்சு அந்த புகை எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. ஜாம்பிஸ் பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஃபயர் டிடெக்டர் மேல பட்ட உடனே அது அந்த ஜாம்பிஸ் மேல எல்லாம் தண்ணி தெறிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப கொடூரமா நடந்துகிட்ட ஜாம்பிஸ் எல்லாம் தண்ணி பட்ட உடனே அமைதியாயிருது. பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு வெளியே வரப்ப அந்த பணக்காரன் ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து அவன் சட்டையை பிடிச்சு இழுத்து ஒரே குத்திட்டு அவனை மட்டும் விட்டுட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லாரும் வாட்டர் கம்பெனியை நோக்கி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ இங்கே இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது, இந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த கண்ணாடியை உடச்சு வெளியே வந்து ஜாம்பிஸ்ட்டு எல்லாரும் சண்டை போடுறாங்க.
வழியா எப்படியோ தப்பிச்சு கம்பெனியை விட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா இந்த சாம்பிஸ் எல்லாம் அவங்கள எல்லாத்தையும் துரத்திக்கிட்டே துரத்திட்டு வர சாம்பிஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க உள்ள பேரிகேட் எடுத்து முட்டு கொடுத்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி செக்ரட்டரி எல்லாரும் ஜாம்பியா மாதிரி கடிக்க வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு கம்பெனிக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு யோசனை தெரியுது. ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு ஃபயர் இன்ஜின் வண்டி நிக்குது. தண்ணி மூலியமா நம்ம இது பண்ணோம்னா இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அமைதியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆம்புலன்ஸை விட்டு இறங்கி அந்த ஃபயர் இன்ஜின் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குண்டு பையனும் ஹோஸால ஜாம்பிஸ் மேல தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜாம்பிஸ்லாம் அமைதியா நிக்க ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் இந்த பக்கம் வாங்கன்னு அப்படி சொல்றப்ப பிடிச்சுக்கிட்டு இருந்த பேரிகேட் அப்படியே போட்டு வேகமா ஓடி இந்த பக்கம் வராங்க. நம்ம ஹீரோ ஜாம்பிஸ்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்து ஸ்டன் ஆகுறான். இந்த சைடு வந்த உடனே விஸ்வாவும் ஹீரோவும் சேர்ந்து அந்த ஹோஸ் மூலியமா தண்ணியை அடிக்கிறாங்க ஜாம்பிஸ் மேல. உடனே ஜாம்பிஸ் எல்லாம் அமைதியாகுது. ஒரு 2 மாசம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு நம்ம ஹீரோ டிவியில நியூஸ் பார்க்குறான். இப்போ எல்லாம் ஜாம்பிஸ் கூட சண்டை போடுறதுக்கு தண்ணியே ஒரு ஆயுதமா இருக்கு. இந்த விஷயத்தை நினைச்சு யாரும் பயப்பட வேணாம், கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஜனதா நகர் எம்எல்ஏ பேசுறாரு. விஸ்வா நம்ம டீமுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அப்படியே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணக்காரர் இருப்பார்ல, அவர் ஒரு ஜாம்பியா மாதிரி ரயில்வே ட்ராக்ல நடந்து போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க.